உன்னை அநேக இடத்தில் தூற்றி திரிகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை எத்தனை இடத்தில் தூற்றி திரிந்தாலும் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் கர்த்தருக்கான விதை, நான் கர்த்தருக்கான விதை. இந்த விதையை எத்தனை இடத்தில் கொண்டு போய் போட்டாலும், அது வாழ்விடமா இருந்தாலும், அது வனாந்திரமா இருந்தாலும், என்னை கர்த்தர் முளைக்க பண்ணுவார். நான் முளைக்கெழுகிற நேரத்தில் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனிப்பெருக்கும், அது செத்ததே என்றால் மிகுந்த கனிகளை கொடுக்கும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் தலைமுறை சரி போக போகிறது. கரங்களை கட்டி சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னோடு இருப்பார் என்றார். எனக்கு இருக்கிறவர் என்னை கொண்டு பராக்கிரமங்களை செய்வார். என் அன்பு தேவனே, இன்றைக்கு மாறாவை மாற்றாய் அல்லவா? உன் தலைமுறை மதுரமாகும், உன் தலைமுறை மதுரமாகும், உன் தலைமுறையிலே கசப்படுத்தாது, உன் பிள்ளைகள் வாழ்க்கையிலே கசப்படுத்தாது. நீ டேஸ்ட் பண்ணு, நீ டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உன் பிள்ளைகள் வாழ்க்கை டேஸ்ட் ஆகாது. நண்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்ல போகிறது, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவ மனுஷன் மறுபடியும் ஒரு விசை என்னிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை. எத்தனை பேர் எழுந்தவுடன் இதை கேட்கிறீங்க, என் பிள்ளைய வளர்க்க எனக்கு தெரியாதுப்பா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்கூல்ல பிள்ளைய விடணும், கூட்டிட்டு வரணும். பிள்ளை என்ன படிக்கிறான்னு தெரியாது, பிள்ளை காலேஜுக்கு போனோம், என்ன கோர்ஸ் எடுக்க போறான்னு தெரியாது. இன்னைக்கு உண்மையா சொல்லுங்க, உங்ககிட்ட நான் வச்சிடுறேன், இனி நான் கவலைப்பட மாட்டேன். உங்ககிட்ட நான் கொடுத்துடுறேன், இனி மனுஷன்கிட்ட கேட்க மாட்டேன். தீர்க்க தரிசனமாய் உள்ளே உட்கார்ந்து கேட்கிற பெற்றோருக்கு சொல்லுகிறேன், எதை குறித்து கவலைப்படுகிறாயோ என் அன்பு தேவ பிள்ளையே, உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற உன் மாறாவை மதுரமாய் மாற பண்ணுகிறவர் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். மறந்துடாத, மாறாகிட்ட நீ வந்துட்டு உனக்கான மரத்தை எடுத்து நீ உள்ள போட்டுட்ட. இனி உன் தலைமுறைக்கு கசப்பு இருக்காது. இனி உன் தலைமுறைக்கு இனி அந்த காரியம் பின் தொடர்ந்து வராது. சாப கட்டுகளை கட்டு இன்றோடு முறிந்து விட கட்டு செய்கிறார். வேதம் சொல்லுகிறது. அவன் கேட்கிறான் பாருங்க, நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக. எனக்கு தெரியாதுமா, என் தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு நான் தோத்து போயிட்டேன். தெரியாததை கர்த்தரிடத்திலே கேளு, உனக்காய் செவ்வையான பாதையை அவர் தருவார். 9வது வசனத்தை வாசிங்க. தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். அப்ப விண்ணப்பம் செய்தால் தேவன் என்ன பண்ணுவார்? என்ன ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனா நான் ஆண்டவர்கிட்ட கேட்கல.